கோபியோட வாழ்க்கையில் அவர் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து அடுக்கிட்டே இருந்தோம்னா எக்கச்சக்கமாக அடுக்கிக்கிட்டே போகணும். அவர் வந்து எத்தனையோ பொய் சொல்லியிருக்காரு. பாக்கியாவை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய பிள்ளைங்க வரைக்குமே பல தடவை காயப்படுத்தியிருக்காரு. அதை கண்டுக்காமலும் விட்டுருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலமான ஒரு ஆள், தன்னோட நல்லதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி தான். இன்றைக்கி ஏதோ திடீர்னு அவர் வந்து நெஞ்ச பிடிச்சி விழுந்ததுனால அவர் திருந்திட்டாருங்கிற மாதிரியும், ஈஸ்வரியத்தை திருப்பி பாக்கியாவும் கோபியும் சேர்ந்துடலாங்கிற மாதிரியும், பாக்கியா கோபி சேர்றதோடு அந்த கதையை முடித்தாங்க அப்படின்னா அதோட கொடுமையான ஒரு ட்விஸ்ட் எதுவுமே இருக்க முடியாது. இந்த கதைக்கு சரியான முடிவுங்கிறது பாக்கியா என்னால் அந்த ஆள் மேலே போடுற கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, பாவம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க வந்து விளைவிக்கிறதும், இன்னொரு பக்கம் ராதிகாவுமே எனக்கு இந்த ஆள் வேணான்னு சொல்லிட்டு இவர் நடுத்தூரில் விடுற மாதிரி இருக்கிறதும், இவர் கூட அந்த ஜாடிக்கேற்ற மூடிங்கிற மாதிரி அம்மா தாயப்போல பிள்ளைங்க வாங்கலாம் அந்த மாதிரி இவர் கரெக்டான கோபி மாதிரியே வந்து ஒரு முட்டாள்தனமான பல வேலைகள் செய்யக்கூடிய, நம்ம நல்லதுக்குன்னு சொல்லிட்டு சில முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளான ஈஸ்வரி வேணால் வந்து தான் பிள்ளை கூட இருந்துக்கிட்டோம். மற்றபடி யாருமே அவர் கூட இல்லாமல் அவரை தண்ணி தெளித்து துரத்தி விட்றது தான் கரெக்டான கதையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.